ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்க்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட் 2024 நேற்று தான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 10 செப்டம்பர் 2024ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு 15 செப்டம்பர் வரைக்கும் டைம் தராங்க. ஓகேங்களா? அப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதுமே சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் வைஸாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 130 வேகன்சி. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து 24 வேகன்சி, அப்புறம் எஸ்டிக்கு வந்து ஒரு வேகன்சி, அதுக்கு பிறகு வந்து பாருங்கள் ஓபிசிக்கு வந்து 35 வேகன்சி, எக்கனாமிக் வந்து 13 வேகன்சி, யூஆருக்கு வந்து 57 வேகன்சி, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 130 வேகன்சி இருக்குது. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு வந்து ஹெச்ஐ கேட்டகரினா ஒரு வேகன்சி, ஓசி கேட்டகரினா ஒரு வேகன்சி, விஐ கேட்டகரினா 2 வேகன்சி, அப்புறம் ஐடி கேட்டகரினா 2 வேகன்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 136 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரி, உங்கள் டிசேபிலிட்டி கேட்டகரிலாம் செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு ஓவராலாக இந்தியா பொறுத்த வரைக்கும் 550 வேகன்சி இருக்குது. சரிங்களா? டிசேபிலிட்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்தியா பொறுத்து 22 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அப்ரிவேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் அதில் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? விஐனா விஷுவல் இம்பேர்ட், ஐடினா இன்டலெக்சுவல் டிசேபிலிட்டி சொல்லிட்டு அப்ரிவேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ் இருந்தாலே போதும், எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்புறம் கல்வி தகுதி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 28 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 ஆகஸ்ட் 2024 அதன்படி. ஓகேங்களா? அப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஆனால் உங்கள் டிகிரியோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2020, அப்புறம் 1 ஆகஸ்ட் 2024 இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்கள் டிகிரியை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஆனால் உங்கள் ரிசல்ட் மட்டும் இந்த தேதிக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. அந்த மேக்ஸிமம் 28 வயசு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாருங்கள் 5 இயர்ஸு, ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸு, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸு, பர்சன்ஸ் அஃபெக்டட் பை த 1984 இயர்ஸ் 5 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விடோஸ், டைவர்ஸ்டு உமன்ஸ் லீகலி செப்பரேட்டட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு ரிசர்வேஷன், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டைஃபண்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மெட்ரோ, அர்பன், செமி அர்பன் சொல்லிட்டு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. மெட்ரோவாக இருந்தீங்கன்னா 15,000 ரூபாய் உங்களுக்கு மாதம் இருக்கும். அர்பனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 12,000, செமி அர்பன் ரூரல் அந்த கேட்டகரி வந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடியுமே சேர்ந்து இருக்குது. கவர்மெண்ட் சப்சிடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,500 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 4,500 ரூபாவை தான் இந்த பேங்க் வந்து உங்களுக்கு பே பண்ணும். சரிங்களா? இது எல்லாமே சேர்த்து தான் இந்த ஸ்டைஃபண்ட். சரிங்களா? அதை தாங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ், அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ரீசன் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் நாலேஜ்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். ஈச் டாபிக் 25 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் 1 மார்க்கு, மொத்தம் 100 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து எக்ஸாம் டைம் வந்து பாருங்கள், அதாவது 90 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் டைம் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 1.5 hours. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தந்த ஸ்டேட் வைஸ் தாய்மொழி என்னவோ, நமக்கு தமிழ் தான் தாய்மொழி இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு எப்படி படிக்க தெரியுது, எப்படி ரீட் பண்ணுறீங்க, எப்படி பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையுமே செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறது www.bfsissc.com இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 28 ஆகஸ்ட் வந்து 10 செப்டம்பர் வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க.
நீங்கள் வந்து ஜாப் அதாவது www.iob.in அந்த அண்டர் கேரியர் பேஜில் வந்து அப்படி போனீங்கன்னா இந்த வெப்சைட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. bfsissc.com வெப்சைட் இருக்கும். அதில் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக உங்கள் வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா கரெக்ஷன்லாம் கிடையாது. ஏதாவது மிஸ்டேக் இருந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஃபர்தர் ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல் அதாவது nats.education.government.in இந்த போர்ட்டலில் கண்டிப்பாக நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கங்க சரிங்களா. அதுக்கு பிறகு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள், ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் வந்தீங்கன்னா ₹400 ப்ளஸ் ஜிஎஸ்டி அதாவது ₹472 இருக்கும். எஸ்சி எஸ்டி ஃபீமேலாக வந்தீங்கன்னா அப்புறம் ₹708 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா ₹944 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. இதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுன்ற லிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி நடக்குன்ற கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மிஸ்பிஹேவியர் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பியூராக வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் தான். உங்களுக்கு வந்து நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்ட்லாம் கொடுக்கல அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் கான்ட்ராக்ட்லேருந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கான கைட்லைன் என்ன அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் நீங்கள் டெர்மினேட் ஆகலாம், கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதே போல் நீங்கள் வந்து டைம் டு டைம் அதாவது பீரியடிக்காக வந்து வெப்சைட்டில் வந்து IOB.in இந்த வெப்சைட்லேயும் bfsissc.com இந்த வெப்சைட்லேயும் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக கைட்லைன்லாம் ஒழுங்காக கிளியராக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. தெளிவாக வேகன்சி ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் அப்ளிகேஷன் ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மாதிரி nats.education. அந்த போர்ட்டலில் ஃபஸ்ட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதுக்கான வெப்சைட் அப்ளிகேஷன் ஆன்லைன் லிங்க் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனும் ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சரிங்களா. தேங்க்யூ.